ஒரு ஞானி புத்தகம் வந்து அழியாம இருக்கு, ஒரு எழுத்தாளரோட புத்தகம் அழிஞ்சிருது அப்படின்னா அவன் இந்த மாதிரி உணர்வற்ற நிலையிலேருந்து எழுதுறது இல்லை. எழுதுறான்ல, அது என்னன்னா அந்த பீனியல் பிக்குட்ரி தான் எழுதுது, நான் எழுதலை. அப்ப அதுக்குள்ள என்னன்னா அது ஒரு உயிர் சக்தியாக இருக்கு, அது ஒரு அலைவரிசையாக இருக்கு. அப்ப அந்த அலைவரிசையோட தன்மையிலேருந்து உருவாக்க போகுது, அதுக்கு அழிவு இல்லாம இருக்குது. அது எப்போ படிச்சாலும் ஒரு புது பொலிவோட இருக்கு. அப்போ ஒரு மனிதரோட புத்தகத்தை நீ படிக்கும் போது அது அந்த டிஸ்டர்ப அது பண்ணல, அது மனதை தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. அப்ப மனதம் பண்ணும்போது ஒருத்தன் பரவசம் அடைகிறான், ஒருத்தன் சந்தோஷம் அடைகிறான், லட்சியங்கிறான், ஒரு ஒரு ரசிப்புங்கிறான், ஒரு கொண்டாட்டங்கிறான். இந்த உலகம் முழு உனக்கு ஆசை வந்துடும். புரியுதா? ஞானிகள் புத்தகம் ஏன் படிக்கிறேன்னா ஆசையை விட்டு ஒழிக்கதாப்பா ஞானிய புத்தகத்தை படிக்கிறது. ஆசை வர்றதுக்குன்னா அதுக்கு மனிதன் புத்தகத்தை போய் படிச்சுட்டு போ. எத்தனையோ எழுத்தாளர் இருக்கான் ஊர்ல. கொள்ளையடிக்கணும்னா அவன் எழுது புத்தகத்தை படி, 4-5 பொண்டாட்டி வச்சுக்கணும்னா அவன் புத்தகத்தை எழுது, நம்ம மனிதன் எழுதின புத்தகத்தை படி. கோடி கோடியா ஏதாவது பணம் சேர்க்கணும், புகழ் சேர்க்கணும், தொழில் பண்ணணும், நான் வந்து பெரிய லட்சியத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா மனிதன் எழுதினதை படி. ஞானிகள் எழுதினதை படிச்சேன்னா லட்சியம்லாம் இருக்க முடியாது, உன் லட்சியத்தை கொளுத்தி போடுவான். அறிவு அப்படிங்கிறது, இந்த அறிவை வைத்து கொண்டு ஞானத்துக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. அறிவால் எழுதப்பட்டது திருப்புகழ் அல்ல, அறிவால் எழுதப்பட்டது திருவாசகம் அல்ல. அறிவால் எந்த ஞானியும் எழுத மாட்டார். அது அவருக்கு வாத்தியார் வந்து பிரம்மம். அந்த உயர்ந்த ஞான கல்வி உள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த அண்ட சராசத்தை பற்றி எழுத முடியும், பேச முடியும், செய்ய முடியும். அப்பதான் அது உயிர் சக்தியாக அது பெறும். அப்ப அறிவால் எழுதப்படுகிறதோ அறிவால் சொல்லப்படுகிறதெல்லாம் ஒரு நாள் அந்த அறிவுக்குன்னு சில வயசு இருக்கு.